வளவளன்னு எல்லா சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியும் நடக்காமல், எல்லா இசை வெளியீட்டு விழா மாதிரியும் நடக்காமல், இது வேற ரகமாக திவ்ய பிரபந்தமாக. அவர் இசைஞானி. அவர் இசையால் உலகமே அசை ஞானி. அவர் இசையில் ஊறிய தசை ஞானி. நம் வாழ்வுக்கு திசை ஞானி. பாட்டை உள்ளத்தில் பதிய வைக்கும் பசை ஞானி. பாட்டோடு தெய்வீகத்தை பிசை ஞானி. நம் உள்ளங்களை ஈர்க்கும் புவியீர்ப்பு விசை ஞானி இந்த இசைஞானி. அப்ப அவருடைய இசைஞானம் எல்லாருக்கும் தெரியும். சரி, இசைஞானம் இருந்தால் மட்டும் போதாது, அர்ப்பணிப்புங்கிறது இருக்கணும். அது இந்த வயதிலும் அவரை போன்ற அர்ப்பணிப்பு யார்ட்டையுமே நாம பார்க்க முடியாது. அதனாலதான் அவருக்கு பாட்டு மட்டும் இல்ல, அவரோட பிஜிஎம்ல கூட பாருங்க, ஒரு இடத்துல அவர் பிஜிஎம் போட்டாலும் காரணம் இருக்கும், ஒரு இடத்துல பிஜிஎம் தாமதப்படுத்தினாலும் காரணம் இருக்கும், ஒரு இடத்துல பிஜிஎம் போடாம விட்டாலும் காரணம் இருக்கும். அது இசைஞானிக்கு மட்டுமே உள்ள ஸ்பெஷாலிட்டி. அந்த அர்ப்பணி சும்மாவா சொல்றோம், ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது இல்ல, அதனால ரைட்டா இருக்கும். அப்ப யார் போட்டா ரைட்டா இருக்குமோ அவர் தான் இந்த பாசுரங்களுக்கு டியூன் போடணும். இது ரெண்டு. மூணாவது ஆன்ம பலம். மற்றதெல்லாம் இருந்தாலும் அந்த ஆழ்வார்களுடைய தெய்வீக பாசுரங்களுக்கு இசையமைக்கணும்னா இசை அமைப்பவருக்கும் அந்த ஆன்ம பலம் இறை அருள் இருக்கணும். அது அவருக்கு பரிபூர்ணமா இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அவருடைய ஜனனி ஜனனி பாட்டை கேட்டு உருகாதவர்கள் யாராவது உண்டா? யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே பாட்டை கேட்டு உருவாதவர்கள் உண்டா? அப்போ தெய்வீக இசையை அவரை போல வேற யார் கொடுக்க முடியும்? ஏன்னா பெருமாள் கைங்கரியம் பின்னாடி திருவரங்கநாதன் எழுந்தருளி இருக்கார். அவருடைய ராஜகோபுரத்தின் ஒரு தளத்துக்கு கைங்கரியம் பண்ணவர் இசைஞானிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அப்ப அவரை விட சிறப்பாக ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் 247 பாசுரங்களால போற்றிய ரங்கநாதனுக்கு கோபுரம் கட்டி கொடுத்தவர். அந்த ரங்கநாதனுக்கு இப்ப இசை கோபுரம் கட்டி கொடுக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட தருணம் இது. இது மூணாவது கேள்விக்கான பதில். நமக்கு நேரம் ஆயிடுத்து. நாலாவது கேள்வி, இப்ப இதை நாம அனுபவித்தோமே,
இப்ப இந்த பாட்டை தினந்தோறும் நம்ம எல்லார் வீட்லயும் இனிமே இசைஞானியின் திவ்ய பிரபந்த இசை ஒலிக்க போறது. இதனால் நாம் அடையக்கூடிய பலன் என்னன்னா, ஒன்று, இந்த ஆழ்வார் பாசுரங்களை பற்றிய விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஏற்படும். ஏன்னா இசைஞானி ஒண்ணுக்கு இசையமைக்கிறாருன்னா அது என்னன்னு பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஒரு உணர்வு வரும். இவ்வளவு பேர் வந்திருக்கோம் இல்லையா, அது என்னங்கிற எண்ணம் வரும். ஏன்னா இசை பாடுபவர்கள் பாடாதவர்கள்னு இருக்கலாம், இசை கேட்காதவர்கள்னு யாரும் கிடையாது. அப்போ நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு. அடுத்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் ஆழ்வார்களை பற்றி அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு இது திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாட்டு. இது எங்க வாத்தியார் சொல்றதுக்கு முன்னாடி என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த பையன் சொன்னான். எப்படிடா சொன்னேன்னு கேட்டேன். இது தளபதி பட பாட்டுப்பா, இசைஞானி இசையமைச்சிருக்காருன்னு. அப்போ ஒரு தேவார பாட்டுன்னா தெரியாது, இசைஞானி பாட்டுன்னா தெரியும். அப்போ இளைஞர்கள் நினைவில் கொள்வதற்கு இதைவிட சிறந்த வழி உண்டா? நாளைக்கு இந்த பாடலை சொல்லி நாம் அந்த பூஜையை செய்யும் போது உள்ளம் உருகும். we can communicate with Lord. இறைவனுக்கும் நமக்கும் ஒரு இன்டராக்ஷன். ஏன்னா அந்த இசை என்பதுதான் அதை கொடுக்க வல்லது. அதனாலதான் பாருங்க, இப்ப நான் பேசின பேச்ச மறுபடியும் 10 நிமிஷம் பேசுறேன்னா யாரா கேட்பீங்களா? ஒரு தடவை கேட்டதே கஷ்டம். ஆனா இசைஞானி ஒரு பாட்டை பாடுறாருன்னா மீண்டும் ஒரு முறை பாட சொல்லுங்கள், மீண்டும் ஒரு முறை போடுங்க. பாட்டுக்கு மட்டும்தான் ரிப்பீட், பேச்சுக்கெல்லாம் ரிப்பீட் இல்ல, அப்பீட்டு நீ போ, அவ்வளவுதான். பாட்டுக்கு மட்டும்தான் என்னைக்குமே. யூடியூப்ல அவருடைய பாடல்கள் எத்தனை முறை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். இறைவனை எதை கொண்டு மயக்கலாம்னா இசையை கொண்டு மயக்கலாம். அப்ப இந்த பாசுரங்களை சொல்லி அவருடைய இசையோடு நாம சொன்னோம்னா பகவான் உகப்பான். கிருஷ்ணன் கீதையில சொன்னா வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதங்களுக்குள் இசை வடிவிலான சாமவேதமா நான் இருக்கேன்னா. அப்போ அந்த சாமவேத இசையில் இருக்கும் அதே பகவான் இசைஞானியின் இசையிலும் இருந்து நம்ம அத்தனை பேருக்கும் இனி அனுகிரகம் பண்ண போறான்னா, இசைஞானி அவரே எழுதி அவரே இசையமைத்த சில வரிகளை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். காமம் தேடும் உலகிலே, காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் மீதிலே நாதர் தியாகராஜரும், தியாகராஜா மட்டும் இல்ல, அது போல நாதர் இளையராஜரும் ஊனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினார் அம்மா. அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவர் ஆனார். நன்றி, வணக்கம். இந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இந்த மாதிரி அன்பான உள்ளங்களை சந்திப்பதும் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும், அன்பான உள்ளங்களை சந்திப்பதே அந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மாதிரி அது நீண்டு கொண்டே போக வேண்டும் என்பது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த திருவாசகத்திற்கு இசையமைத்த பின் திவ்ய பிரபந்தத்திற்கும் இசையமைக்க வேண்டும் என்று அன்பர்கள் கேட்டுக்கொண்டது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுதே நடந்திருக்கிறது என்பது மிகவும் அதைத்தான் சொல்ல வேண்டும். அந்த காலம் சமயம் என்பது சாப்பாடு ரெடியாகாமல் டைனிங் டேபிளுக்கு வராது. சாப்பாடு ரெடியானால் தான் டைனிங் டேபிளுக்கு வரும். அது மாதிரி இப்போ சுவாமிஜி அங்கேருந்து ஜிஆர் சுவாமிஜி இங்கிருந்த இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக அவருடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்தது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களின் சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றி. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி ராமானுஜர் சுவாமி, அவருடைய ராமானுஜாச்சாரியார் சுவாமிகளுடைய ஸ்டாச்சு அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு வார்த்தை சொன்னேன், திவ்ய தேசம் என்று சொல்லுவது 108 இடங்கள் இருக்குது, இது 109வது திவ்ய தேசம் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். சாமிஜி அந்த 109வது திவ்ய தேசத்திலிருந்து ஜிஆர் சுவாமிகள் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்தது அவருக்கு மிகவும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் நீங்கள் இவ்வளவு ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அது ரொம்ப வளவளன்னு எல்லா சினிமா ஃபங்க்ஷன் மாதிரியும் நடக்காமல், எல்லா இசை வெளியீட்டு விழா மாதிரியும் நடக்காமல், இது வேற ரகமாக திவ்ய பிரபந்தமாக ரொம்ப திவ்யமாக நடந்ததுனால எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கே என்னுடைய நன்றி. அவருக்கே சரண் நாங்களே. உற்றமை ஆவோம், உமக்கே நாம் ஆட்சேபம். அது மாதிரி நன்றி, வணக்கம்.